கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்திபார உபதேசங்களை குறித்த இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியிலே கடைசி கால சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். அந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே சாத்தான் விடுவிக்கப்பட்டு இறுதி கலகத்தை அவன் எப்படி செய்வான் என்பதை கண்டோம். அந்த இறுதி கலகத்துக்கு பின்பு அந்தி கிறிஸ்து மற்றும் கள்ள தீர்க்கதரிசியும் சாத்தான் யாவரும் அக்னி கடலிலே பங்கடைவதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த இறுதி கலகத்துக்கு பின்பு இந்த பூமியிலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கும் என்பதை நாம் கண்டோம். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே அக்னி கடலில் பங்கடைய போகிறவர்களை குறித்தும் அந்த அக்னி கடலாகிய நரகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் கடந்த நிகழ்ச்சியிலே கண்டோம். அந்த இறுதி நியாய தீர்ப்புக்கு பின்பு ஆண்டவர் இந்த பூமியை புதிய பூமியாக புதிய வானமாக மாற்றுவார் என்பதையும் அதன் பின்பு பரம எருசலேம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்பதையும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். புதிய வானமும் புதிய பூமியும் எப்படி இருக்கும் என்கிற தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் காணலாம். முதலாவது உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற கேள்வி, முதலாவது வானமும் முதலாவது பூமியும் என்ன ஆகும்? இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியும் இந்த வானமும் என்ன ஆகும் என்று பார்க்கும் பொழுது, நியாய தீர்ப்புக்கு பின்பு பழைய வானம் சால்வையை போல சுருட்டப்படும் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்திலே அவைகள் அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்திலே ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பு பழைய வானம் சால்வையை போல சுருட்டப்படும். அது மாத்திரமல்ல, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் முற்றிலும் எரிந்து அழிந்து போகும் என்று பேதுரு சொல்கிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இந்த பூமியும் அதில் உள்ள சகல கிரியைகளும் முற்றிலுமாய் எரிந்து அழிந்து போகும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக வானம் சுருட்டப்படும், பூமி முற்றிலும் எரிந்து அழிந்து போகும், முதலாம் வானமும் முதலாம் பூமியும் ஒழிந்து போகும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. முந்தின வானமும் முந்தின பூமியும் முற்றிலுமாய் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று என்று வேதம் சொல்கிறது. அதன் பின்பு ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிப்பாராம். ஏசாயா 66வது அதிகாரம் 17வது வசனத்திலும், ஏசாயா 62, 66, 22வது வசனத்திலும், 2 பேதுரு 3:13 நாம் இதை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா 65:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆண்டவர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிப்பார் என்று தெளிவாக வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புதிய பூமியிலே பரம எருசலேமாகிய புதிய எருசலேம் என்ற பரிசுத்த நகரம் இறங்கி வந்து பூமியிலே ஸ்தாபிக்கப்படுமாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஒரு புருஷனுக்கு ஆயத்தமாக்கப்படுகிற மணவாட்டியை போல மிக அலங்காரமாக பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது என்று யோவான் தன்னுடைய தரிசனத்திலே காண்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக பழைய வானம் சுருட்டப்படும், பழைய பூமி முற்றிலுமாய் அழிக்கப்படும், அதன் பின்பு புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். இந்த புதிய பூமியிலே பரம எருசலேம் இறங்கி வந்து புதிய நகரம் இங்கே ஸ்தாபிக்கப்படும். 2வது கேள்விக்கு நாம் கடந்து செல்வோம். புதிய பூமியின் மீது ஸ்தாபிக்கப்பட போகிற பரிசுத்த நகரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆண்டவர் புதிதாக உருவாக்குகிற சிருஷ்டிக்கிற புதிய பூமியிலே கர்த்தர் ஸ்தாபிக்க போகிற பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் எப்படிப்பட்ட நகரமாக இருக்கும் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், புதிதாய் சிருஷ்டிக்கப்பட போகிற இந்த நகரம் சுமார் 5,70,000 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ளதாக, கனசதுர வடிவம் உள்ளதாக, மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள்.
இன்னொரு வேத அறிஞர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற பூமியை விட 15 மடங்கு பெரியதாக அந்த புதிய எருசலேம் இருக்கும் என்று அவர் கணக்கெடுக்கிறார். இதற்கான ஆதாரங்களை வேத வசனங்களை நாம் பார்ப்போம். புதிய எருசலேம் நகரம் எவ்வளவு விஸ்தாரமாக இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த நகரம் சதுரமாக இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவாக இருந்தது. இங்கே 12,000 ஸ்தாதி அல்லது ஃபர்லாங் நீளமுள்ளதாக அந்த புதிய நகரம் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த 12,000 ஸ்தாதி என்பது நம்முடைய கிலோமீட்டர் கணக்கில் பார்க்கும் பொழுது சுமார் 2,415 கிலோமீட்டர் தூரம் உடையதாக காணப்படுகிறது. ஆக இந்த நகரம் ஏறக்குறைய 2,400 கிலோமீட்டர் நீளமும் 2,400 கிலோமீட்டர் அகலமும் 2,400 கிலோமீட்டர் உயரமும் உடையதாக பிரம்மாண்டமான ஒரு நகரமாக காணப்படும். யோசித்து பாருங்கள், 2,400 கிலோமீட்டர் உயரமுள்ள ஒரு நகரம் என்றால் எத்தனை அடுக்குகள் அதில் கட்டப்படலாம். அதனால்தான் ஆண்டவர் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த புதிய எருசலேம் மிகவும் பிரம்மாண்டமாக பல அடுக்குகள் கொண்டதாக மிக அழகான ஒரு நகரமாக காணப்படும். அதன் நீளமும் உயரமும் அகலமும் சமமாக இருந்தது என்று யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த நகரத்தினுடைய வாசல்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 12-13 நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு 12 வாசல்கள் இருந்தன என்று யோவான் சொல்லுகிறார். அந்த வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்களாம். அந்த வாசல்கள் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது. அந்த பிரம்மாண்டமான நகரத்துக்கு 12 வாசல்கள், ஒவ்வொரு வாசலிலும் ஒவ்வொரு தூதன் இருக்கிறான். அந்த வாசல்களிலே 12 கோத்திரத்தினுடைய இஸ்ரவேல் சந்ததியாருடைய கோத்திரத்தாருடைய பெயர்கள் அதிலே எழுதப்பட்டிருந்தது. அடுத்து அந்த நகரத்திலே 12 அஸ்திபார கற்கள் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் அதிலே பதிக்கப்பட்டிருக்குமாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. இந்த அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் அஸ்திபார கற்களில் பதிக்கப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகினால்தான் சபையாகிய நாம் அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபார உபதேசங்களிலே கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலர்களே புதிய நகரத்தின் அஸ்திபார கற்களுக்கு அவர்கள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த அஸ்திபாரங்கள் பலவிதமான விலையேற பெற்ற கற்களினால் அலங்கரிக்கப்படும் என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பலவிதமான ரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்ட 144 முழ உயரமுடைய ஒரு வஜ்ர மதில் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த 144 முழம் என்பது நம்முடைய கணக்கில் 252 அடி. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாக இருந்தது. இந்த 144 முழம் என்பது 252 அடி உயரமுடையது. ஒரு மனிதன் சராசரியாக 5 முதல் 6 அடி உயரமுடையவனாக இருக்கிறான் என்றால் இந்த மதில் எத்தனை உயரமுடையதாக இருக்கும் என்பதை நாம் யூகிக்க முடியும். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 21, 18, 19 வசனங்களிலே அதன் மதில் வஜ்ர கல்லால் கட்டப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வஜ்ர கல்லினால் ஆன மிக அழகான ஒரு மதில், அதில் பலவிதமான ரத்தினங்களினால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் என்று வேதம் விவரிக்கிறது. இந்த நகரத்தின் வீதி எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது தெளிந்த பளிங்கு போல சுத்த பொன்னாக அந்த நகரமும் அதன் வீதியும் காணப்படுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. முழு நகரமுமே தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, 21வது வசனத்திலே நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாக இருந்தது. அங்கே நகரத்தின் வீதியும் சுத்த பொன்னாக இருந்தது என்று விவரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பல வேளைகளிலே பூமியிலே நமக்கு ஆஸ்திகள் இல்லை, நம்மிடத்திலே நகைகள் இல்லை, பொருட்கள் இல்லை என்று நாம் கலங்குகிறோம்.
ஆனால் நம்முடைய தகப்பன் நமக்காக மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே விசேஷம் என்னவென்றால், அந்த நகரத்தின் வீதிகளின் இரு பக்கத்திலும் மையத்திலும் ஜீவ விருட்சம் மீண்டுமாய் ஸ்தாபிக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஏதேன் தோட்டத்திலே ஒரு நதி புறப்பட்டு அது 4 ஆறுகளாக பிரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி புறப்பட்டு நகரம் எங்கும் கடந்து செல்கிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 22:2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. இங்கே ஜீவ விருட்சத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் ஜீவ விருட்சத்தை இழந்தான். ஆனால் அங்கே பரம எருசலேமிலே மீண்டுமாய் கர்த்தர் அதை தருகிறார். அந்த ஜீவ விருட்சம் 12 விதமான கனிகளை தருமாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கனிகளை அது தருமாம். அது மாத்திரமல்ல, அதன் இலைகள் ஆரோக்கியம் அடையத்தக்கதற்கு ஏதுவாக காணப்படும் என்று யோவான் விவரிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேதம் தேவனால் எழுதப்பட்டது என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்திலே மனிதன் எவைகளெல்லாம் இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வேத புஸ்தகத்தின் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் எதையெல்லாம் இழந்தானோ அதை திரும்ப கொடுக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏதேன் தோட்டத்திலே தேவ பிரசன்னத்தை மனிதன் இழந்தான். ஆனால் இங்கே பரம எருசலேமிலே கர்த்தர் மனிதனோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஏதேன் தோட்டத்திலே அங்கே அழகான அந்த பளிங்கு நதியை அவன் இழந்தான். ஆனால் புதிய எருசலேமிலே கர்த்தர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியை தருகிறார். ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தை மனிதன் இழந்து போகிறான். ஆனால் புதிய எருசலேமிலே கர்த்தர் 12 விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சத்தை மீண்டுமாய் தருகிறார். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் மரணத்தை சந்திக்கிறான். ஆனால் இங்கே பரம எருசலேமிலே மரணம் இல்லை, அழுகை இல்லை, துக்கம் இல்லை. தேவன் அவர்கள் கண்ணீரை துடைப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை பூமிக்குரிய பாரங்கள், பூமிக்குரிய கஷ்டங்கள், வேதனைகளினால் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாய் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறார். இந்த பூமிக்குரிய பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆகினாலே இந்த பூமிக்குரிய பாடுகளை நினைத்து கலங்காதபடி ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற கண்கள் காணாத அந்த நகரத்தை விசுவாசித்து நாம் தொடர்ந்து விசுவாச ஓட்டத்தில் ஓட ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்க விரும்புகிறார். மூன்றாவது ஒரு கேள்விக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். புதிய எருசலேம் நகரத்தில் எவைகள் எல்லாம் இருக்காது? போன கேள்வியிலே புதிய எருசலேம் நகரம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். இப்பொழுது புதிய எருசலேமில் என்னவெல்லாம் இருக்காது என்பதை நாம் பார்க்கலாம். புதிய எருசலேமிலே தேவாலயம் இருக்காது. காரணம், ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவே ஆலயமாக அங்கே இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அந்த புதிய எருசலேமிலே கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயமாக இருப்பதினாலே அங்கே தேவாலயம் நமக்கு இல்லை என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, புதிய எருசலேமிலே ராக்காலம் இருக்காது. ஏனென்றால் தேவ மகிமையே வெளிச்சமாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனத்திலும் 22வது அதிகாரம் 5வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை. அந்த பிரம்மாண்டமான நகரம் அடைக்கப்படுவதே இல்லை. ஏனென்றால் ராக்காலம் இல்லை, எப்பொழுதும் அங்கே வெளிச்சம். காரணம், தேவனுடைய மகிமை அந்த இடத்திலே வெளிச்சமாக அந்த நகரத்தை பிரகாசிக்க பண்ணும். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23, 24 வசனங்களை பார்க்கும் பொழுது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்க ஆண்டவர் சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தார். ஆனால் அந்திகிறிஸ்து ஆட்சியின் காலத்திலே சூரியன் இருளாகும், சந்திரன் இருளாகும், நட்சத்திரங்கள் விழும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் புதிதாய் சிருஷ்டிக்கிற அந்த புதிய வானம், புதிய பூமியிலே வெளிச்சமாக கர்த்தருடைய பிரகாசமே இருப்பதினாலே அதற்கு சூரிய சந்திரன் தேவையில்லை.
ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தீட்டானவைகள் அந்த புதிய வானம் புதிய பூமியில் இருக்காது. தேவ பிள்ளைகள் மாத்திரமே அதிலே பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே பல அசுத்தங்களை நாம் பார்க்கிறோம். தீட்டான காரியங்களை மனிதன் செய்கிறதை பார்க்கிறோம். பொய்யை நடப்பிக்கிறவர்கள் பெருகியிருப்பதை பார்க்கிறோம். இந்த பூமி எப்பொழுது மாறும் என்று சொல்லி பல வேளைகளிலே நாம் கலங்குகிறோம். ஆனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஆண்டவர் படைக்கிற புதிய வானம் புதிய பூமியிலே, அந்த புதிய எருசலேமிலே பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் இருக்காது. தீட்டும் அருவருப்பும் அங்கே காணப்படாது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருடைய பெயரும் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய பெயர் அதிலே எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு சாபமும் அங்கே இருக்காது. எப்பொழுதும் ஆசீர்வாதமே காணப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம், இந்த பூமி சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்கள் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது. இந்த பூமி அவர்களுக்கு பலனை கொடாது, அது முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் என்று கர்த்தர் ஆதாமின் நிமித்தம் பூமியை சபித்தார். ஆனால் புதிய வானம் புதிய பூமியிலே சாபங்கள் இருக்காது. அங்கே எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மாத்திரமே காணப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அந்த புதிய வானம் புதிய பூமியிலே புதிய எருசலேம் நகரத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருப்பதினாலே அவர் இருக்கிற இடத்தில் எப்பொழுதும் ஆசீர்வாதமே. கர்த்தர் இருக்கிற இடத்தில் சாபம் காணப்படுவதில்லை. அங்கே எப்பொழுதும் ஆசீர்வாதம் காணப்படும். அது மாத்திரமல்ல, புதிய எருசலேமிலே மரணமும் துக்கமும் இருக்காது, எப்பொழுதும் சந்தோஷமே. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே பலவிதமான கண்ணீர்கள் பலவிதமான பாடுகளுக்குள்ளே கடந்து வருகிறோம். ஆனால் அந்த புதிய எருசலேமிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இனி மரணம் இல்லை, அந்த மரணத்தினால் ஏற்படுகிற துக்கம் இல்லை, அந்த மரணத்தினால் அலறி அழுகிற வேதனை இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயினவென்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, மரணம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத, துக்கம் இல்லாத ஒரு நகரம் நமக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து ஓடும்படியாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளில் கூட மன துக்கத்தோடு பலவிதமான பாரத்தோடு கஷ்டத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்ற விரும்புகிறார். சில இழப்புகள், சில உறவுகளின் இழப்புகளினால் வேதனையில் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அந்த வேதனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஏனென்றால் இந்த இழப்புகளும் துக்கமும் நிரந்தரம் அல்ல. சீக்கிரத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார், நம்மை இந்த பரம எருசலேமிலே கொண்டு சேர்ப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாம் கர்த்தருக்குள் பலப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 4வது கேள்விக்கு நாம் கடந்து செல்வோம். புதிய எருசலேம் நகரத்தில் நாம் என்ன செய்வோம்? பல வேளைகளிலே நமக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, பரலோகம் போன பின்பு அல்லது ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த புதிய எருசலேம் போன பின்பு அங்கே நாம் என்ன செய்து கொண்டிருப்போம்? ஒரு சிலர் சொல்வார்கள், 24 மணி நேரமும் நாம் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து கொண்டிருப்போம் என்று. ஆனால் நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதிலும் அநேக காரியங்களை அங்கே நாம் செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக, அந்த புதிய எருசலேம் நகரத்தில் எப்பொழுதும் தேவனோடு வாசமாயிருப்போம். கர்த்தரை நாம் இப்பொழுது முகமுகமாய் பார்க்க முடிவதில்லை, ஆனால் அங்கே ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்ப்போம். பிரிவில்லாமல் எப்பொழுதும் அவரோடு கூட நாம் வாழ்வோம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் எப்படி ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட அவர்கள் இணைந்து சஞ்சரித்தார்களோ, அவரோடு கூட அவர்கள் இணைந்து வாழ்ந்தார்களோ, அதே ஏதேன் தோட்ட உறவை ஆண்டவர் புதிய எருசலேமிலே நமக்கு தருவார். ஆதாம் ஏவாள் பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட மனிதன். நம்முடைய மனம் தேவனுக்கு விரோதமாக காணப்படுகிறது. ஆனால் புதிய எருசலேமிலே அந்த சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அவரை நாம் சேவிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். அங்கே தேவ சமூகத்திலே கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிப்போம், கர்த்தரை நாம் சேவிப்போம். நம்முடைய பாடல்கள் மூலமாக, ஆராதனை மூலமாக, தேவனுக்கு நாம் செய்கிற சேவைகள் மூலமாக கர்த்தரை நாம் சேவிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, புதிய எருசலேமிலே பரிசுத்தவான்களோடு நாம் பந்தி இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. மகிமையின் சரீரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புசித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் கொடுக்கிற அந்த மகிமையின் சரீரத்தோடு வாழ்கிற அந்த பரம எருசலேமிலே பரிசுத்தவான்களோடு நாம் பந்தி இருப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தர் இதை சொல்கிறார். அங்கே அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆண்டவர் அந்த பரம எருசலேமிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு நாம் பந்தி இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவார். நிச்சயமாக பழைய ஏற்பாட்டு தாவீதையும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் அங்கே முகமுகமாய் நாம் காணப்போகிறோம். அவர்களோடு சந்தோஷமாய் பேச போகிறோம். அவர்களோடு இணைந்து பந்தி இருக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஜெயம் கொள்கிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல, நிச்சயமாக இஸ்ரவேலர்கள் புசித்த மன்னாவை பரலோகத்திலே நாமும் புசிப்போம். அது மாத்திரமல்ல, ஆதாம் ஏவாள் இழந்து போன ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் அங்கே பரலோகத்திலே அந்த புதிய எருசலேமிலே புசிப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த புதிய எருசலேமிலே நமக்கு அன்பானவர்களோடு எப்பொழுதும் சேர்ந்திருப்போம். தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு 17வது வசனத்திலே, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஆண்டவரை முகமுகமாய் எதிர்கொள்வோம், இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆக உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற நாமும் இரகசிய வருகையிலே ஆண்டவரோடு பங்கெடுக்கிற காலம் முதல் அவரை விட்டு நாம் பிரிவதில்லை. வானத்திலே 7 வருடங்கள் அவரிடத்திலே பலன் பெறுகிற நாம் அதன் பின்பு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் பங்கெடுப்போம். அதன் பின்பு பகிரங்க வருகையிலே பூமிக்கு நாம் வருவோம். அர்மகதோன் யுத்தத்திலே பங்கெடுப்போம். அதன் பின்பு 1000 வருட அரசாட்சியில் கர்த்தரோடு அரசாள்வோம். அதன் முடிவிலே ஆண்டவர் நம்மை புதிய வானம் புதிய பூமியிலே வைப்பார். அங்கே நாம் எப்பொழுதும் அவரோடு இணைந்திருப்போம். நமக்கு அன்பானவர்கள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார்கள். அங்கே மரணம் இல்லை, பிரிவும் இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமாய் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தோடு கூட மகிழ்ச்சியாய் வாழத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அது மாத்திரமல்ல, இந்த சரீரத்தை கர்த்தர் மறுரூபமாக்கி ஒரு மகிமையின் சரீரத்தை அங்கே நமக்கு தருவார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழியாத ஒரு சரீரத்தையும் ஆண்டவர் நமக்கு சாகாத ஒரு சரீரத்தையும் அங்கே கொடுப்பார். நித்தியமாக மகிமையின் சரீரத்தோடு தேவ சமூகத்தில் நாம் எப்பொழுதும் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அந்த மகிமையின் சரீரத்தை எந்த பொருட்களும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறைக்குள் கடந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, வேதனையற்ற, நோய்களற்ற, பாடுகளற்ற ஒரு மகிமையின் சரீரத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
இவ்வளவு அருமையான ஒரு புதிய எருசலேமிலே நாம் வாசம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஐந்தாவது மற்றும் கடைசி கேள்விக்கு நாம் கடந்து செல்வோம். புதிய எருசலேம் நகரத்தில் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இவ்வளவு மேன்மையான அந்த நகரத்திலே பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இந்த பூமியும் இப்பொழுது இருக்கிற வானமும் அழிந்து போகக்கூடியவைகளாய் இருப்பதினாலே நாம் புதிய வானம் புதிய பூமியில் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலராகிய பேதுரு 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதிலிருந்து ஒரு 5 ஆலோசனைகளை துரிதமாக நாம் பார்ப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி தேவ பக்தியும் பரிசுத்தமும் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற பூமி இப்பொழுது இருக்கிற வானம் அழிந்து போகிறவைகளாக இருக்கிறபடியால் நாம் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துக்குரிய அசுசி நீங்கி இந்த உலகத்துக்குரிய கரைகள் அசுத்தங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ பயபக்தியோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, தேவனுடைய நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டுமாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இங்கே இப்படிப்பட்ட புதிய வானம் புதிய பூமியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். பழைய வானமும் பூமியும் வெந்து எரிந்து உருகி போவதினாலே நாம் கர்த்தருடைய அந்த நாள் வரும்படியாக ஆவலோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பூமிக்குரிய காரியங்களிலே கவனம் செலுத்தாதபடி கீழானவைகளை மாத்திரமல்ல மேலானவைகளை நாடும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்காகவும் இந்த புதிய எருசலேமுக்காகவும் நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய சந்நிதியில் காணப்பட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவர் வரும்பொழுது நாம் கைவிடப்பட்டு விடாதபடி அவருடைய சந்நிதியில் நாம் காணப்படும்படி மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் வாழ வேண்டும். கரைகளும் பிழைகளும் நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்து விடாதபடி சமாதானத்தோடு அவரை நாம் எதிர்கொள்ளத்தக்கதாக இந்த பூமியிலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 பேதுரு 3:15 பேதுரு சொல்லுகிறார், கர்த்தருடைய பொறுமையை ரட்சிப்பு என்று நாம் எண்ண வேண்டுமாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். இங்கே அவர் என்ன சொல்ல வருகிறார்? ஆண்டவருடைய வருகை தாமதமாவதினாலே அவர் வரமாட்டார் என்று அலட்சியமாக இருந்து விடாதிருங்கள். அவர் பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டு விடாதபடி தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பொறுமையை நாம் நினைத்து சோர்ந்து விடாதபடி அவருடைய பொறுமையை ரட்சிப்பு என்று நினைத்து நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். கடைசியாக, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே நம்முடைய இரட்சகர் இயேசுவை அறிகிற அறிவில் தொடர்ந்து நாம் வளர வேண்டும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு உலகத்தை அறிகிற அறிவிலே அதிகமாய் வளர்கிறோம். நமக்கு நிறைய டேட்டாஸ் இப்பொழுது எளிதிலே கிடைக்கிறது. நம்ம இன்டர்நெட் மூலமாக பல தகவல்களை அறிந்து கொள்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவை கர்த்தரை அறிகிற அறிவு. ஆண்டவரை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர,
அதிகமாய் வேதத்தை வாசித்து தியானித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும் பொழுது நிச்சயமாக கனியற்றவர்களாக நாம் வாழ மாட்டோம். ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற விருட்சங்களாக வாழ ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். 1 கொரிந்தியர் 2:9 பவுல் சொல்கிறது போல, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுவரை எந்த கண்களும் அதை கண்டதில்லை, எந்த காதுகளும் அதன் அழகை கேட்டதும் இல்லை. மனுஷனுடைய இருதயத்தில் அந்த நகரம் எப்படி இருக்கும் என்று கற்பனையில் கூட தோன்றவும் இல்லை. அவ்வளவு நேர்த்தியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நகரத்தில் நாம் பங்கெடுக்கும்படி இந்த பூமியில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொன்னீரப்பா. உம்முடைய பாதத்தில் செலவழித்த இந்த நேரங்களை கர்த்தர் ஆண்டவரே கணக்கில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்ன வேண்டுதலை உம்முடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிறார்களோ அவைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவீராக. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா பயத்திலிருந்து மக்களை விடுவித்து எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஒரு சூழலை நீர் மாற்றி மீண்டுமாய் சுமூகமான சகஜ நிலைக்கு நாங்கள் வர கிருபை தருவீராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களை பலப்படுத்தும். உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.